இந்த துறையிலே வேலை பார்ப்பவர்கள் ஊதியம் வாங்குகிற அளவுக்கு அவர்கள் வேலை பார்க்கவில்லை என்று இந்த மாவட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள் எங்கு போனாலும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் அன்போடு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு கேட்பேன், அங்கன்வாடியிலே வேலைக்கு சேர்ந்து செவனேன்னு சொல்லி வேலை பார்த்துக் கொண்டிருக்கிற வெளிவந்தா சாவு என்று சொல்கிற இந்த வாழ்க்கையை 4 பேருக்கு உதவுகிற ஒரு வாழ்க்கையாக, அர்ப்பணிப்பு வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தவிர இங்க இருக்கிற சகோதரிகளுக்கு நீங்கள் கொடுத்த சம்பளம் மாட மாளிகை கட்டுவதற்கு பயன்படாது. இங்கே சகோதரிகள் வாங்குகிற சம்பளம் அப்படியே டஜன் கணக்கில் தங்கம் வாங்குறதுக்கு பயன்படாது. இங்கே சகோதரிகள் ஆயிரம் வாங்குற உதவியாளர் வாங்குற சம்பளம், ஊழியர்கள் வாங்குற சம்பளம், ஒரு வீட்டில் இருக்கிற மனிதன் 30 தினம் 3 நேரம் சோதனை கூட ஒரு போதான சம்பளத்தை வாங்கி கொண்டுதான் ஒரு தாவட்டு பிள்ளைய வளர்க்கிறதுக்கு காசு இல்லாம ஊராவட்டு பிள்ளையை பாதுகாக்கிற ஒரு மகத்தான வேலையை எங்களுடைய அருமை சகோதரிகள் தோழர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இதை அர்ப்பணிப்பாக நினைக்கிறோம், நாங்கள் இதை பெருமையாக நினைக்கிறோம், நாங்கள் இதை பாக்கியமாக நினைக்கிறோம், நாங்கள் இதை கொடுப்பனையாக நினைக்கிறோம். நாங்கள் இந்த வேலையை கொடுப்பனையாக நினைக்கிற காரணத்தால் தான் 10,000, 12,000, 15,000 வாங்கி கொண்டு காலையில 9 மணிக்கு போனாலு 4 மணி வரைக்கும் நாங்க வேலை பார்க்கிறோம். நீங்க என்ன வேலை என்று சொல்லல, அதிகாரியை போய் கேட்டா இவங்களுக்கு ஒரு வேலையுமே இல்லையா. நான் கேட்கிறேன், இந்த மாவட்டத்தில் அதிகமா சம்பளம் வாங்குற ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், எங்கே ஒரு பால்வாடியில போய் ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் சேர்ந்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு நான் அன்பு சகோதரனா சொல்றேன், ட்ரௌசரை கழட்டி விட்டு அதுல 1க்கு போக வச்சு 2க்கு போக வச்சு மலம் அள்ளி யூரின் அள்ளி மாவட்டத்துல ₹1,00,000 சம்பளம் வாங்குற எவனாவது பார்ப்பதற்கு அருகில் இருக்கிறதா? அது யாருக்கும் அந்த அருகதை ஒருபோதும் வராது. ஏன் தெரியுமா? கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பார்க்கிறவரா இருக்கட்டும், தாலுகா ஆபீஸ்ல வேலை பார்க்கிறவரா இருக்கட்டும், எந்த துறையில வேலை பார்க்கிறவரா இருக்கட்டும், மனு கொடுக்க போனாரு அப்படிங்கிற என்னையா கேள்வி கேட்க போனா அதட்டி விளட்டுறேன். அப்படி மனுஷனை பார்த்து மனுஷனுக்கே பிடிக்காத நிறுவனங்கள் புதுக்கோட்டையில் ஆட்சி நடத்துகிற போது, அதிகாரத்தில் இருக்கிற போது முகம் சுழிக்காமல் அந்த பிள்ளைகளை பாதுகாக்கிற குணம் வேற எவருக்கும் வராது. ரோட்டிலே அமர்ந்து நீதி ஏற்றுக் கொண்டிருக்கிற அருமை சகோதரிகளுக்கு மட்டும்தான் இருக்கும் என்பதை நான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிர்வாகத்தில் கேட்டுக் கொள்வதற்கு விரும்புகிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த துறை அநேகமா இன்னைக்கு உங்கள்கிட்ட படிச்ச பிள்ளைங்க இந்த அங்கன்வாடியில் படித்தவர்கள் மாவட்ட ஆட்சியராக இருக்கிறார்கள், இந்த அங்கன்வாடியில் படித்தவர்கள் நீதிபதியாக இருக்கிறார்கள், இந்த அங்கன்வாடியிலே படித்தவர்கள் உயர் பொறுப்பில் இருக்கிறார்கள், அங்கன்வாடியிலே படித்தவர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் அமைச்சர்களை பார்த்து கேட்கிறோம், மாவட்ட ஆட்சியரை பார்த்து கேட்கிறோம், மாவட்ட நாடு முழுவதும் இருக்கிற அதிகாரிகளை பார்த்து கேட்கிறோம். உங்களுக்கு சோறு ஊட்டி பால் ஊட்டி தூங்க வைத்து சத்துமாக உருட்டி கொடுத்து அந்த சத்துல வளர்ந்த நீ நீதிபதி ஆயிட்ட, அந்த சத்துல வளர்ந்த நீ முதலமைச்சர், அந்த சத்துல வளர்ந்த நீ அமைச்சர் ஆயிட்ட, அந்த சத்துல வளர்ந்த நீ கலெக்டர் ஆயிட்ட. ஆனா உருட்டி கொடுத்த தாயம்மாவோட வீடு ஆயாமாவோட வீடு இன்னைக்கும் அதே நிலையில இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு மனிதாபிமானமும் மனநிலையும் உங்களுக்கு உண்மையில் இருக்குமானால் நீங்கள் இவர்களுக்கு ஊதிய உயர்வை தர வேண்டும் என்பது தார்மீக ஒன்று. தமிழ்நாட்டில் கூட ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை தமிழ்நாடே வரவேற்றது, நாமும் வரவேற்கிறோம். ஆட்சி மாறி இருக்கிறது. தோழர்கள் சொல்ற மாதிரி காட்சி மாறணும். தமிழ்நாட்டில் ஆட்சி மாறியது, தமிழ்நாட்டில் அங்கன்வாடி கொண்டிருக்கிற